தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வந்தாச்சு. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட 2026 பட்ஜெட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, உங்களோட பட்ஜெட்டையும் பிளான் பண்றதுக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். வாங்க 2026ஓட பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2500 கோடி ரூபாய எஜுகேஷனல் லோன்ஸுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இது மூலமா 1 லட்சம் மாணவர்கள் பயன் அடைவாங்க. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர்ல ஸ்கூல், ஆபீஸ், வீடுகள், பார்க்ஸ், ஹாஸ்பிட்டல் குளோபல் சிட்டிய பிளான் பண்ணிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்ட எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. மெட்ரோ ரயில் சேவைகள் ஆவடி, பூந்தமல்லி மாதிரி பல ஏரியாஸுக்கு கொண்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நடுத்தர மக்கள் பயனடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதுக்காக 20,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, 1.5 லட்சம் கூலி வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகளிர் விடியல் ஸ்கீம் படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு வழக்கம் போல செயல்படும். தமிழோட பாரம்பரியத்தை பரப்புறதுக்காக 500 தமிழ் புக்ஸ மற்ற மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. வேர்ல்ட் தமிழ் ஒலிம்பியாட் மதுரையில ஸ்டார்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டோட 2026 பட்ஜெட் கல்வி, டிரான்ஸ்போர்ட், வேலை செய்யறவங்க, தமிழ் பாரம்பரியம்னு ஒவ்வொரு தரப்பு மக்களுக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. இது எப்படி செயல்படுத்தப்படும்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். மேலும் இது போன்ற உடனடி செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Stay tuned for more updates.